தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஓகே, ஃபுட் ரிவ்யூவருக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தி இது அப்படின்னு சொல்லலாம். எங்கே ஒரு கடை இருந்தாலும் உடனே அதை வீடியோ எடுத்து அந்த ஃபுட் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி வீடியோ போடுவாங்க. அதுக்கப்புறம் போய் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அதேதான். ஆனால் என்ன தெரியுமா, போய் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும் உண்மையாலே அந்த ஃபுட் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி. எதேச்சியா வந்து அப்படிங்கிறது அதேதான். அந்த மாதிரிலாம் இனிமேல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதான் அடுத்த செய்தி. ஒரு அறிவுறுத்தலை வழங்கியிருக்காங்க உணவு பாதுகாப்புத்துறை. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரசு உரிமம் பெற்ற உணவகங்களில் மட்டும்தான் இனிமே இந்த மாதிரி ஃபுட் ரிவ்யூலாம் பண்ணணும் அப்படின்னு ஒரு அறிவுறுத்தலை வழங்கியிருக்காங்க. விவரங்களோட செய்தியாளர் தாயுமானவனும் இணைஞ்சிருக்காரு. தாயுமானவன், இது யூடியூபருக்கும் சமூக இன்ஸ்டாகிராம் பயனாளர்கள் அவங்களுக்குலாம் ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்தி தானே? ஃபுட் ரிவ்யூ யூடியூபர்களுக்கு தற்போது தமிழக உணவு பாதுகாப்புத்துறை ஒரு அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறாங்க. என்ன அறிவுறுத்தல்னா, தமிழக உணவு பாதுகாப்புத்துறையுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில நடக்கக்கூடிய உணவு கடைகளுக்கு மட்டுமே இனி சென்று ஃபுட் ரிவ்யூ செய்ய வேண்டும் என யூடியூபர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக அறிய முடிகிறது. ஃபுட் ரிவ்யூ செய்வதற்கு முன்பாக கடையினுடைய உணவு பாதுகாப்புத்துறை உரிமம் முறையா இருக்கிறதா, முறையான வழிகாட்டு நெறிமுறைகள் பின்பற்றப்படுகிறார்களா என்பதை அறிந்து அந்த ரிவ்யூ என்பது மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது அறிவுறுத்தலா வழங்கப்பட்டிருக்கிறது. கடையில பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் முதல் உணவு தயாரிப்பவர்கள் வரை முறையாக கையுறை மற்றும் தலையுறை அணிந்து பணியாற்றுகிறார்களா என்பதையும், உணவு தயாரிக்கிறார்களா என்பதையும் அறிய வேண்டும். அதன் தொடர்ச்சியாக கடைகள்ல சுகாதாரமாகவும் அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளதா என்பதையும் அறிந்து அந்த யூடியூப் ரிவ்யூக்களை மேற்கொள்ள வேண்டும். உணவு கடைகள்ல வழங்கக்கூடிய தண்ணீர், உணவு உள்ளிட்டவை தரமான முறையில தயாரிக்கப்பட்டுள்ளதா என்பதையும் அறிந்து செயல்பட வேண்டும். தொடர்ந்து கடையினுடைய வெளித்தோற்றத்தையும் உள்தோற்றத்தையும் மட்டும் காட்சிப்படுத்தி ஃபுட் ரிவ்யூ எடுத்து மக்களை கவரக்கூடிய வகையில, ஆதாயம் தேடக்கூடிய வகையில செயல்களில் ஈடுபடக்கூடாது. தமிழக உணவு பாதுகாப்புத்துறை வழிகாட்டுதலின்படி உணவகங்கள் செயல்படுவது மட்டுமே இனி ஃபுட் ரிவ்யூ செய்ய வேண்டும் என தமிழக உணவு பாதுகாப்புத்துறையின் தரப்புல ஃபுட் ரிவ்யூ செய்யக்கூடிய அந்த யூடியூபர்களுக்கு அறிவுறுத்தலாக வழங்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு வழிகாட்டுதல் தான் என்றாலும் கூட இதற்காக எந்த ஒரு சட்டமோ எந்த ஒரு நடவடிக்கையோ எதுவுமே இல்லாத ஒரு நிலையில ஒரு வழிகாட்டுதலாக இந்த தகவல்கள் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இன்று தேனாம்பேட்டை டிஎம்எஸ் வளாகத்துல உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுடனான ஆலோசனை கூட்டம் அமைச்சர் அருண்ராஜ் தலைமையில நடைபெற்றது. இதன் நிறைவாக இத்தகைய முடிவுகள் உணவு பாதுகாப்புத்துறையின் தரப்புல எடுக்கப்பட்டிருப்பதாக அறிய முடிகிறது. ஓகே, உங்களோட தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். இனிமே நம்ம எங்க வேணாலும் போய் வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு அதிகாரமும் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். அரசு வழிகாட்டுதலோட எந்தெந்த கடைகள் இயங்குதோ அங்க போய் தாராளமா நீங்க ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு ஒரு வழிகாட்டுதலை கொடுத்திருக்காங்க. ஓகே, தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.